அந்த ஸ்கேம்ன்ற அந்த ஒரு வார்த்தை தான் மேம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்கேம்னா என்ன மேம்? இல்லாத ஒரு விஷயத்த நடக்கதா சொல்லி பணம் புடுங்கிறது தான் ஸ்கேம். அப்படி இங்க எது நடக்காம போயிடுச்சு? ஒரு இங்க போட போறோம், ஸ்டால் பண்ண போறோம், இத்தனை உமன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அது எல்லாமே இங்க நடந்துருச்சு. இன்ட்ரெஸ்டோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு வார்த்தை, வியாபாரத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வராதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வாங்க. அது சில பேருக்கு அந்த சேல் இல்லாததுனால மன வருத்தத்துல அதுக்கு அகைன்ஸ்டா போறவங்களோட கொஞ்சம் மிங்கிள் ஆயிட்டாங்க. அதுதான் எங்க பிரச்சனையா ஆயிடுச்சு மேம். சேல் இல்லன்ற கோவத்தை வந்து இப்படி காட்டிட்டாங்க. ஒரு சிலர் எல்லாமே டைரக்டா இப்படி காட்டிட்டாங்க, நெகட்டிவா பேசிட்டாங்க. நெகட்டிவா பேசுறவங்களோட மிங்கிள் ஆயிட்டாங்க. அதுதான் இங்க நடந்த மிஸ்டேக். ஏன் இப்படி சடனா சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னு ஒரு ஷாக்கா தான் மேம் இருந்தது. ஏன் இப்படி சடனா சேஞ்ச் ஆனாங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருந்ததோ, யாரோட ஒரு பிரைன் வாஷ்ல இந்த மாதிரி ஆனாங்கன்றதுலாம் எங்களுக்கு டீடைல் தெரியல மேம். ஆனா இப்படி நம்மகிட்ட நல்லா பேசினவங்க ஏன் இப்படி அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க? முன்னாள் ஸ்டேஜ்ல அழுது இவங்களை ஹக் பண்ணி பேசினவங்க எல்லாம் மறுநாள் ஆப்போசிட்டா பேசுறாங்க. ரொம்ப ஷாக்கா இருந்தது மேம். இதை வந்து அவங்க பெருசா ப்ராப்ளம் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்லயே இருந்திருக்காங்க. அதை வந்து பெருசா பண்ணிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு இதுல நிறைய பேருக்கு நெகட்டிவா. நீங்க வீடியோ போட்டீங்களா ஆக்சுவலி? போட்டிருக்கேன் மேம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் வந்திருக்கோம்? இப்போதைக்கு வந்து 10 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி இவங்க எல்லாம் வராங்க கூட எனக்கு தெரியாது. இல்ல மைத்திலி இன்னைக்கு என்ன எக்ஸ்போ உடைய செலிப்ரேஷன் சொல்லி தானே வர சொன்னாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டடா இருந்திருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இப்போ 30 பேர் விடுங்க, 30 பேர் வந்து உங்களுக்கு மைதிலிக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்களாவே இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்க 30 பேர் ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து வரல? அது ரீசன் என்னன்னா, குரூப்ல மெசேஜா பேசும்போது நெகட்டிவானவங்க கூட ஷேர் பண்ணி பேசிக்கிட்டாங்க. பட் டைரக்டா வந்து சப்போர்ட் பண்ண நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? நெகட்டிவா நம்ம பேசிட்டோமே, இப்ப நம்ம அங்க போய் நின்னோம்னா அது தப்பாயிடுமே. இல்ல நெகட்டிவா பேசினவங்க இன்னைக்கு சப்போர்ட்டடா இருக்காங்க. பட் டைரக்டா வந்து சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா குரூப்ல பேசிட்டோம். இல்ல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளவு தூரம் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு இந்த 5 பேர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் வந்து இப்ப சொல்றீங்க. இன்னும் என் ஃப்ரெண்ட்ல கூட வந்துட்டு இருக்காங்க. இங்க ஸ்டால் போட்டவங்க வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பாப்பா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கறதுனால விட்டுட்டு வர. ஏன் அவங்க எல்லாம் பேசல இத பத்தி? பேசலன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கும்ல. எனக்கு இது புரியல. ஃபேமிலி சிச்சுவேஷன் அது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கிறதா? இப்ப எல்லாருமே இருக்கிறதா? உங்களுக்கும் ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்குதா? மைத்திலிக்கும் இருக்குதா? அவங்களுக்கும் இருக்குதா? எல்லாருக்குமே இருக்குதா? பாதிக்கப்பட்டன்ற டேர்ம்ஸ்ல வரக்கூடிய அந்த 30 பேர்ல அவங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்காதா? ரீசன் இருக்கு. அவங்களுக்கு இருந்திருக்கும்ல. மேபி அவங்க வந்திருந்தாலும் இங்க என்ன நடந்திருக்கும்ன்றது தெரியும். மைத்திலி நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் வந்தேன். மைத்திலி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நைட்ல போன்ல பேசிட்டு நல்லதா பேசிட்டு வந்தேன். பட் நான் மைத்திலிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன், எனக்கு சில கேள்விகள் இருக்கு, என் மனசுலயும் சில வேதனைகள் இருக்கு, அதை நான் கிளாரிஃபை பண்ணும். அது யார் தப்பு, யாருனாலும் தப்பு தானே. அது மைத்திலியா இருந்தா என்ன, நீங்களா இருந்தா என்ன, நானா இருந்தா என்ன, என்னுடைய சமுதாயமே தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்கிற ஆள் நான். சோ நான் கிளாரிஃபை பண்ணணும்ன்றதுக்காக தான் மைத்திலி. எங்களோட வருத்தம் ஒண்ணே ஒண்ணுதான், தப்புன்னு சொல்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு கூட நல்லது சொல்ல வேண்டிய எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணல. ரீசன் என்னன்னா, இப்ப என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு த்ரெட்டன் பண்ணாங்களா? எதுவுமே இல்லக்கா. என்னோட சைடுல ஃபேமிலி சிச்சுவேஷன் சொல்றேன். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஓகே நீ போடுமா, நீ வந்து யாரையும் மென்ஷன் பண்ணிக்காத, பட் நம்மளுக்கு என்ன நடந்ததோ அதை போடு. ஆனா அந்த ஒரு ஹெல்ப் கூட, அந்த ஒரு சப்போர்ட் கூட எல்லா ஹஸ்பண்டும் எல்லா ஃபேமிலியும் அவங்களுக்கு பண்ணல. எல்லாருக்குமே ஒரு பயம். நான் என்ன கேக்குறேன்னா,